ரத்தாகுதா ரூ. 500 நோட்டு. தமிழக ஏடிஎம்கள்ல வெறும் ரூ. 100 மட்டுமே வருதே. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? தமிழக ஏடிஎம்கள்ல திடீர்னு ரூ. 500 நோட்டுகள் மாயமாகறதா செய்திகள் கசிஞ்சிருக்கு. இத பத்தி போலீசார் சாட்டைய சுருட்டுனதுக்கு பின்னாடி அந்த பல கோடி ரூபாய் ரகசிய பதுக்கல் வேட்டை சம்பவம் வெளியாகி இருக்கு. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல என்னதான் நடக்குது? தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல மாநிலம் முழுக்க ரூ. 500 நோட்டுகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி பொதுமக்களிடையில ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. போன சில நாட்களாவே வங்கி ஏடிஎம்கள்ல பணம் எடுக்க போகக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ரூ. 500 நோட்டுகள் கிடைக்காம வெறும் 100 அப்புறம் ரூ. 200 நோட்டுகள் மட்டும்தான் வெளிவர்றது அன்றாட புழக்கத்துல ரொம்ப பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்கு. குறிப்பா மதுரை மாதிரியான முக்கிய நகரங்கள் இருக்கக்கூடிய பல ஏடிஎம்கள்ல கடந்த 2 நாட்களாவே ரூ. 500 நோட்டுகளோட வரவு வைக்கப்படல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதனால மக்கள் ஒரு நேரத்துல குறைந்த அளவிலான தொகையை மட்டும்தான் எடுக்க முடியுது. இந்த திடீர் தட்டுப்பாட்டுக்கு பின்னாடி தேர்தல் கால அரசியல் பதுக்கல் வேலைகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழகத்தோட பிரதான கட்சிகளான அதிமுக அப்புறம் திமுக ஒவ்வொரு தொகுதியிலையும் பூத் வாரியா வாக்காளர் பட்டியலை தயார் பண்ணி தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க. இதுக்காக ஸ்பெஷலா முக்கிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நபர் 100 வாக்காளர்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல ஒரு வாக்காளருக்கு ஒரு ஓட்டுக்கு ரூ. 2000 வரைக்கும் கொடுக்க அரசியல் கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்காகவே வேட்பாளர்கள் அப்புறம் கட்சி நிர்வாகிகள் இப்பவே லட்சக்கணக்குல ரூ. 500 நோட்டுகளை பெரிய அளவுல சேகரிச்சு ரகசியமா பதுக்கி வச்சிருக்காங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னாடி சந்தையில ரூ. 500 நோட்டுகளோட புழக்கம் உண்மையிலேயே குறைஞ்சிருச்சு அப்படிங்கறதுதான் உண்மை அப்படின்னு வங்கி அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வங்கிகள்ல இருந்து வெளியேறக்கூடிய பெரிய மதிப்புடைய நோட்டுகள் மறுபடியும் வங்கிக்கு திரும்பாதது பண சுழற்சியை பாதிச்சிருக்கிறதா தெரியுது. 100 அப்புறம் ரூ. 200 நோட்டுகளை கையாளுறதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களே ரூ. 500 நோட்டுகளோட பதுக்கல்களுக்கு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பா முக்கிய கட்சி உன்னோட சில நிர்வாகிகள் சொல்றப்போ தேர்தல் சமயத்துல வாக்காளர்களை முறையா கவனிக்கிறது ரொம்பவே அவசியம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறப்போ ரூபாய 200 இல்லைன்னா ரூபாய் நோட்டுகளா ஆயிரக்கணக்கில் கொடுக்கறதும் அதை கையாளுறதும் ரொம்பவுமே சிரமமான காரியம். அதை தவிர்க்க தான் ரூபாய் நோட்டுகளை அதிகமா பயன்படுத்துறாங்க. சொல்ல போனா 2016வது வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய் நோட்டுகள் புழக்கத்துல இருந்தப்போ எங்களுக்கு பணப்பட்டுவாடா பண்ண ரொம்பவுமே ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் பண பரிமாற்றங்களை தீவிரமா கண்காணிச்சுட்டு வரக்கூடிய நிலையில வேட்பாளர்களோட இந்த பதுக்கல் வேட்டை சாதாரண மக்களை கடும் அவதிக்குள்ளாக்கி இருக்கு. சிறு தேவைகளுக்காக கூட மக்கள் ஏடிஎம்கள்ல ரொம்ப நேரம் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. தமிழகம் முழுக்க தேர்தல் பண பரிவர்த்தனை தீவிரம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ரூபாய் நோட்டு பற்றாக்குறை அரசியல் களத்துல ஒரு புதிய விவாதத்தை உருவாக்கி இருக்கு.